இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அலங்கார பாட்டி, அடுத்து என்ன டாஸ்க்? அதான் சொல்லும். அடுத்து என்ன வைக்கலாம்னு விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிக்கிறீங்களா? டாஸ்க் இல்லாம தான் 3 போட்டின்னு சொன்னீங்களா? அப்படிலாம் இல்ல. ரெண்டாவது டாஸ்க் அது நல்ல கஷ்டமான போட்டியா வைக்கணும்ல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நல்லா சமாளிக்கிறீங்க பாட்டி. அழகு பிள்ளை, வாண்டு பிள்ளை. அப்பா, மேனேஜர் பண்றாரு. என்னன்னு கேளு. சொல்லுங்க மேனேஜர். சார், அது ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு பொங்கல், அதனால கொஞ்சம் பேர் வேலைக்கு வரல. இன்னைக்கு ப்ராஜெக்டை முடிக்கணுன்றதுக்காக ஒரு 30 பேரை வெளியில இருந்து வர சொல்லியிருந்தோம். வந்தவங்களாம் ஒருத்தருக்கு கீழே விழுந்து கையில் அடிபட்டுருச்சு. ஐயோ, சரி, அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. இல்லை சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டோம். ஆனால் அவர் கூட வந்த மற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செய்ய மாட்டோன்னு சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க சார். கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் எவ்வளவா சமாளிச்சு பார்த்தேன் சார், ஒன்றும் பண்ண முடியல. சரிங்க, நான் இப்போ உடனே நேரில் வரேன். ஓகே சார். ஓகே. அப்பா ராகவ், நான் உடனே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகணும். என்ன ராகவ், என்ன பிரச்சனை? அப்பா, ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டேட் பக்கத்தில் இருக்கிறதுனால பொங்கலுக்கும் லீவ் இல்லாமல் வேலை பார்க்க வேண்டியதாக போச்சு. சில பேர் லீவ் போட்டதுனால வெளியிலேருந்து 30 பேரை வேலைக்கு விட்டுருந்தோம். அதில் ஒருத்தருக்கு கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ஆனால் அவர் கூட வந்தவங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணி பிரச்சனை பண்ணுறாங்களாம். மேனேஜர் எவ்வளோ பேசி பார்த்தோம், முடியலன்னு சொல்லி என்னை வர சொல்கிறாரு. நான் உடனே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போயிட்டு வா. ஏய், ஸ்டாப் பேரண்டி. அதுதான் டாஸ்க். என்னது? ஒரு பொண்ணு வீட்ல இந்த கிச்சன்ல சமைச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, தம் புருஷனோட வேலையையும் புரிஞ்சுக்கணும். பிசினஸையும் அப்படியே கத்துக்கணும். அப்பதான் எல்லாத்துலயுமே குடும்பத்துக்கு ஒரு சரியான துணையா இருக்க முடியும். பொண்ணுங்களுக்கு பிசினஸ் தெரியணும். அதுவும் நம்மள மாதிரி பெரிய குடும்பத்துக்கு வர மருமகளுங்களுக்கு பிசினஸும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆமாமா. சரி, நான் உடனே போகணும். அட ராகவ், இரு தம்பி, நீ போகாதப்பா. இதோ 2 மருமகளையும் அனுப்பிச்சு வைப்போம். இல்ல பாட்டி, இது ரொம்ப முக்கியமான விஷயம் பாட்டி. அங்க மேனேஜராலேயே ஹேண்டில் பண்ண முடியாம தான் என்ன கூப்பிட்டிருக்காரு. அப்படி முக்கியமான விஷயத்தை சரியா பண்ணணும் தானே இந்த சவாலையே வைக்கிறேன். நீ இப்ப இல்ல, நீ வெளியூருக்கே போயிருக்கேன்னு நினைச்சுக்கேன். சுபத்ராவும் இல்ல, இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப நீ என்ன பண்ணுவ? இதுதான் 2வது டாஸ்க். இந்த பிரச்சனையை யாரு சரியா முடிச்சு வைக்கிறாங்கன்னு பாப்போம்.